அடுத்து தொடர இருப்பவர் 7ஆம் வகுப்பு சேர்ந்தவர் தான். ஆசிரியர்களை மதி என்ற தலைப்பில் தருண் கணபதி மதி விதி கணபதி தொடரலாம். அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10000 நாட்கள் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிவேதல் அன்னையாவின புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிக்கும் என்ற புனிதமான ஆசிரியருக்கும் என் பள்ளிக்கு வருகை தந்துள்ள பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய முத்தான மருத்துவ வணக்கங்கள். இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு ஆசிரியர்களை மதி இல்லையே நீங்கள்தான் உறுதி. உலகத்திலேயே முன்னேறிய 10 பேரிடம் பேட்டி கண்டார்கள். உங்களால் எப்படி இவ்வளவு உயரத்திற்கு வர முடிந்தது, வாழ்க்கையை ஜெயிக்க முடிந்தது என்று கேட்டார்கள். 10 பேரில் 8 பேர் தங்களது ஆசிரியர்களே முன்னுதாரணமாக கூறினார்கள் என்று சொன்னால் ஆசிரியர் பணியில் சிறப்புமிக்கது. சாக்ரட்டிஸுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் கிரேட் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே ஒரு குட்டையின் கீழாளன் நினைத்து வெற்றியும் பெற்றவர் அலெக்சாண்டரிடம் இந்த உலகத்தையே ஜெயிக்கின்ற மனிதனாக உன்னால் எப்படி வெற்றி பெற முடிந்தது என்று கேட்டார்கள். அவர் சொன்ன புது என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார். ஆசிரியர் பணியின் ஆளுமை எப்படிப்பட்டது, எவ்வளவு பெரிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய சக்தி ஆசிரியர்களிடம் நிறைந்து கிடக்கிறது என்பதை பாருங்கள். ஆகாயத்திற்கு அடியில் உள்ள அத்தனை மனிதத்திற்கு ஆசிரியர் என்று சொன்னால் மிகையாகாது. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. கற்க தோன்றும் மாணவன் கற்றுக்கொண்டே இருப்பவர் ஆசிரியர். அதனால் தான் ஆசிரியர்களை கற்றுக் கொடுப்பவர்கள் என்று கூறினார்கள். நிறைய பட்டங்களை படித்து தன்னுடைய பெயரை அலங்கரிக்கும் ஆசிரியர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கும் ஆசிரியர்கள் மேன்மையானவர்கள். கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இங்கே திமுத்துவோம், கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். ஒரு பள்ளிக்கூடம் திறக்கும் போது 100 சிறைச்சாலை கதவுகள் மூடப்படுகிறது என்று சொன்னால் யோசிச்சு பாருங்கள். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒரு குழந்தையை பத்திரமாக பாதுகாப்பது சாயங்காலம், ஆனால் அதே குழந்தையை சீக்கிரமாக செலுத்துவதாக ஆசிரியர் இருக்கிறார்கள். குழந்தைங்க சரியா இல்லைன்னா பெற்றோர் என்ன செய்றாங்க? ஆடி போய் ஆவணி வந்தா அவன் தாப்பா வருவான். பிள்ளை என்ன தப்பு செய்தாலும் என் பிள்ளை என்று சொல்லி தப்பை சுட்டி காட்டாதவர்கள் தான் பெற்றோர். ஒரு மாணவன் தவறு செய்தால் இது தப்புடா என்று சுட்டி காட்டி சரியான பாதையில் வழிநடத்தி செல்பவர்கள் தான் ஆசிரியர்கள். தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. ஒரு மாணவன் தவறு செய்தால் கண்டிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியர்களின் கை கட்டப்படும் போது ஒரு குற்றவாளியின் கை கட்டவிழ்க்கப்படுகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. அந்த காலத்துல கண்டிச்சு படிக்க வச்சதாலதான் 5வது படித்தவருக்கு IAS இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு விஜயத்தை வயிற்றுல சுத்துறாங்க. எங்க அம்மா படிக்கும் போதெல்லாம் கோனார் நோட் வச்சு பாஸ் பண்ணாங்களாம். ஆனா நாங்கெல்லாம் கொரோனா வச்சே பாஸ் பண்ணிட்டோம். தான் பெற்ற பிள்ளைகளை விட தன்னிடம் கற்ற பிள்ளைகள் உயரத்திற்கு வரணும்னு நினைப்பவர்கள் தான் ஆசிரியர்கள். வீடு பல சமயங்களில் பாசத்தால் தவறான வழி கட்டுகிறது. ஏண்டா வாங்கிட்டு வர, என்கிட்ட சொல்லியிருந்தா ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பல்ல, அப்பா வழி காட்டுறாங்க. நீ சினிமாவுக்கு போறதெல்லாம் அப்பாவுக்கு தெரிய வேணாம், அவர் வேணா 4 பூரா கத்திக்கிட்டே கிடப்பாரு. சத்தம் போடாம போயிட்டு வந்து அம்மா வழி காட்டுறாங்க. ஆனா ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டித்து நெறிப்படுத்துகிறார்கள். என் பிள்ளை படிக்கிறதாங்க, அவன் ஃப்ரெண்டெல்லாம் நல்லா படிப்பாங்க, அவனையும் அவங்க எடுக்கிறாங்க சொல்லுவீங்களா? தாய் யசோதையே அதற்கு விதிவிலக்கில்லை. 10,000 ஊரார் கொழுப்புகள் செய்வார், எல்லா பணியும் உண்மையில் இன்றி போகாது கிருஷ்ணா. கிருஷ்ணரு ஊரெல்லாம் போய் வெண்ணையை சொல்லி தின்பாரு. எல்லா பிசாசுகளையும் புள்ள மேல பழிய போட்டுருக்குன்னு தாய் யசோதையே சொல்றாங்க.
சொல்லு, திரும்ப சொல்லு. அப்படியே சொல்லுடா. ஒவ்வொரு மாணவனும் தனது 12 வருடத்தில் 24,000 மணித்துறைகள் ஆசிரியர்களுடன் கல்வியறிவை பெறுவதற்காக பயன்படுத்துகிறார்கள். ஒரு மாணவராகிய நாம் ஒரு 20 வருடத்தில் பெரிய பதவியில், பெரிய பொறுப்பில், பெரிய உயரதிகாரிகளாக இருக்கலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த உயரத்துக்கு சென்ற பிறகும் நாம் நினைவில் இருப்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. நாம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தோம்னா, நான் உங்க முன்னாடி ஐஏஎஸ் அதிகாரியை நிற்கிறதுக்கு எங்கள் ஆசிரியர் என்னை கண்டித்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம ஒரு தினக்கூலியா இருந்தோம்னா, நான் வார்த்தை மட்டும் அன்னைக்கு என்னை கண்டிச்சிருந்தாருன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருப்பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியரின் உள்ளம் அன்னையின் உள்ளத்திற்கு சமம். ஆனால் ஆசிரியர்கள் ஆசிரியர்களாகவே இருங்கள். ஆசிரியர்கள் அம்மாவாக இருக்க ஒரு போதும் முயற்சி செய்யாதீர்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அம்மாவை எப்படி ஏமாற்றணும்னு. நீங்க அடிக்க வரும்போதே விடுகதையா அப்படி மாற்றிக்குவோம். முன்பு வகுப்பறைகளை தாண்டி கல்வியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாட புத்தகங்களை தாண்டி படிப்பை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டில் தினமும் என்ன சொல்லி தராங்க? காலைல எந்திரிச்சோடனே பாய சுட்டு சாப்பிட்டு பள்ளிக்கு போ, பத்திரமா போ, எங்கேயும் உளுந்து தொலைக்கிறாங்க, ஓரமா போ, சைக்கிளை பஞ்சராக்கிறாங்க, பாக்கெட் இருக்கிறாங்க, பென்சிலை கொளுக்கிறாங்க. அப்பப்பா எவ்வளவு அக்கறை. ஆனா ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? நீ என்னவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவான். விவேகானந்தர் எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அளித்தது அற்பருந்தோடு ராமலிங்க அடிகளார். இப்பூமியில் இருப்பதும் வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களை கண்ணதாசன். எண்ணிய எண்ணியாங்கி எய்துவர் எண்ணிய பின்னியராக பெறும் வள்ளுவர். மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரோசோ மனிதர்கள் தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்பவே உயர்த்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லித் தந்து நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது நம் ஆசிரியர்கள் தான். இப்படிப்பட்ட ஆசிரியர்களை மதிக்காவிடில் வீழ்வதுதான் நம் விதி. ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருகிறது. என்ன செய்ய வேண்டுமோ என்ன வாங்க வேண்டுமோ அதை முடிவு செய்து கொண்டார். 59,999 செயல்கள் செயலற்று போகின்றன. மாணவர்களுக்கு எதை முடிவு செய்ய வேண்டும் என்றே தெரியாது. ஒவ்வொரு வருஷமும் விடுமுறை காலம் முடிஞ்சு பள்ளிக்கு வரும்போது ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து நீ என்னவாக போகிறாய் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியும் பாஸ் மார்க் வாங்குறதே கஷ்டம், இது சேராத கேஸ். அவன் கைத்தொழில் வாங்கினோடனே நான் ஐஏஎஸ் ஆவேன் ஐபிஎஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனாலும் ஆசிரியர்கள் உற்சாகப்படுத்துவாங்க அவங்களோட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100க்கு 95 மார்க் வாங்குற ஆசிரியரே 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நமக்கு பாடம் சொல்லி தராங்க. 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நமக்கு பாடம் சொல்லி தராங்க. அவங்க நினைக்க மாட்டாங்க ஒரு ரோல ஒருத்தன் போலீஸ்னா இந்த ரோவே போலீஸ் தான், ஒரு ரோல ஒருத்தன் டாக்டர்னா இந்த ரோவே டாக்டர் தான். ஆனாலும் மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை எதிர்காலத்தை தீர்மானிப்பது ஆசிரியர் தான். நீ போகின்ற பாதையில் முக்கள் கற்கள் முன்னேறி அதை போக வேண்டிய பாதை அல்ல, வேறு ஒருவர் போன பாதை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விளைநிலத்தில் போடப்படுகின்ற விதைகளைப் போலவே ஆசிரியர்களின் குறைகள். அவர்கள் நல்ல விதைகளை போட்டால் அது போன்ற நல்ல மகசூலை அறுவடை செய்யலாம். அவர்கள் அந்த விளைநிலத்தில் நஞ்சு விதைகளை போட்டால் அது போன்ற நஞ்சு மரங்களைத்தான் நாம் காண முடியும். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களை கெடுப்பவரல்ல. மேலோட்டமாக பார்த்து ஆசிரியர்களை மதிப்பிடாதீர்கள். அவர்களின் பணிக்குழு மறைந்துள்ள சிரமங்களையும் சிக்கல்களையும் சற்றே எண்ணி பாருங்கள். ஆடையில் அழுக்கப்பட்டால் அதை அடித்து துவைக்கத்தான் வேண்டும். அப்போதுதான் நான் அழுக்கு நீங்கும். ஆசிரியர்களின் பொறுமையில மாணவர்களை அவர்கள் அடிக்கத்தான் வேண்டும். ஆனால் அவர்களை புண்படுத்தும் அளவிற்கு பெரிய அளவில் இருக்கக்கூடாது. அது அவர்களின் மனதை பண்படுத்தும் அளவிற்கு மென்மையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் தாம் கற்ற கல்வியை பிறருக்கு கற்பிக்க வேண்டும் என்ற ஆவலில் வந்தவர்கள். அவர்கள் தம் வருவாயை குறிக்கோளாக கொண்டாது தாம் கற்ற கல்வியை பிறருக்கு கற்பிக்க வேண்டும் என்ற ஒரே லட்சத்தில் மாணவர்களின் எதிர்காலத்தை செலுத்துபவர்கள். அதன் மூலம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடுவார்கள். எனவே அவர்கள் மதிக்கப்பெற வேண்டியவர்கள். நன்றி, வணக்கம். தொடர்பவர் சபரி.